ஆயுதெழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். 4 மாணவிகள் நேர்களே திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பள்ளியிலிருந்து. என்ன காரணத்துக்காக? சரியா படிக்கலன்னா, இல்ல காப்பி அடிச்சாங்கன்னா, தேர்வுல ஏதாவது முறைகேடு செஞ்சாங்கன்னா, இல்லை மது குடித்து ஆட்டம் போட்டார்கள் அப்படின்னு, பள்ளியில வகுப்புல இதை செய்தார்கள் அப்படின்னு. இது போன்ற சம்பவங்களை சமீபத்தில் நிறைய பார்க்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பாக கோவையில ஒரு மாணவி மது அருந்தி தள்ளாடினார் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாம் பதபதைக்க வைத்தது. இவற்றையெல்லாம் தனிச்சம்பவங்களாக பார்ப்பதா, அல்ல சிறாருடைய குடிப்பழக்கம் பெருகி வருதுன்னு பார்ப்பதா? அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கேள்வியும் எழுது. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக பல அரசியல் கட்சிகள் மதுவிலக்குக்காக கடுமையாக போராடினார்கள். அரசு மூடாவிட்டால் இந்த போராட்டம் தீவிரமடையும் என்று சொன்னார்கள். அந்த போராட்டம் எங்கே? அந்த அரசியல் தலைவர்களுடைய அந்த எழுச்சி எங்கேங்கிற கேள்வி எல்லாம் சேர்ந்து எழுகிறது. மாணவிகள் மது குடித்து இந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்ப்பது? யாருக்கு தலைகுனிவு? பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு சிவ இளங்கோ அவர்கள் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சேகு தமிழரசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு இளங்கோ அவர்களுக்கு தான். இத ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக, ஒரு மாணவி மது அருந்தி, 4 மாணவிகள், ஒரு மாணவி இல்ல 4 மாணவிகள் பள்ளியில மது அருந்தி ஆட்டம் போட்டிருப்பது உங்களுடைய சஸ்பென்ஷன், அதுக்கு பிறகு இந்த ஒரு விசாரணை, ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இல்ல அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் தனிப்பட்ட ஐசோலேட்டட் சம்பவங்களாக பார்ப்பதா, பெருகி வரக்கூடிய சிறார் குடிப்பழக்கத்துடைய ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், ஒரு சின்ன வெளிப்பாடு என்ற அளவிலேயே பார்க்கிறீங்களா? இந்த மாணவர்கள் மதுருந்தும் இந்த பழக்கம் தமிழகத்தில் ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம், இதுக்கு இந்த பெருமைகள்லாம் யாரை போய் சேரும்னாக்கா இப்போ உள்ள முதலமைச்சரையும் இதுக்கு முன்னாள் ஆண்ட முதலமைச்சரையும் தான் சாரும். ஏன்னா இவ்வளவு மதுவினால் இவ்வளவு பாதிப்புகள் தொடர்ச்சியாக, இப்ப நீங்க 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்கள் மது அருந்துற விஷயங்கள் தொடர்ச்சியா பத்திரிகைகள் நம்ம படிக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு இருந்தும் நாங்க பள்ளி அருகில நாங்க சாராய கடையை திறக்கிறது, கல்லூரி அருகில வழிபாட்டு தலங்களை அருகில சாராய கடைகளை திறக்கிறது அப்படிங்கறதுல பிடிவாதமாக இருக்கிறது. இப்ப கூட பாடம் நாராயணன் ஒரு பொதுநல வழக்கு போட்டு நகரங்கள்ல 500 மீட்டர் 50 மீட்டர் 500 மீட்டர் ஆகவும், கிராமங்கள்ல இருக்கிற 100 மீட்டருங்கிறத 1000 மீட்டர் ஆகவும் நீங்க உயர்த்தணும், அதிகரிக்கணும். எதன் அடிப்படையில நீங்க இதை நிர்ணயிச்சீங்க, யார் நிர்ணயிச்சீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடும் போது அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுக்கும்போது உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், டிஜிபி, டாஸ்மாக் எம்டி இவங்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டாஸ்மாக் எம்டி மட்டும் பதில் கொடுத்துருக்காரு, இவங்க 3 பேரும் பதில் கொடுக்கல. 2 நாளைக்கு முன்னாடி இன்னும் டைம் கேட்கறாங்க. உடனே 10,000 அபராதம் விதிக்கிறாரு. இல்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அரசாங்கம் இவ்வளவு விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்குது. பள்ளி மாணவர்கள் 21 வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மது இருக்கக்கூடாது சட்டம் விதி இருக்குது. அது மீறியும் இங்க நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு யார் எந்த கடையில வாங்கினாங்க, யார் கொடுத்தா, அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இல்ல யார் காரணங்கிறத தாண்டி நான் அந்த விஷயத்துக்கு நான் போயிருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நம்ம இந்த 4 மாணவிகள் குடிச்சிட்டு சஸ்பெண்ட் ஆனாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி தள்ளாடினார், கலாட்டா பண்ணார்னு செய்தி பார்த்தோம். இதெல்லாம் தனிப்பட்ட சம்பவங்களா பார்க்கலாமா, இல்ல மது பழக்கம் சிறார்கள் மத்தியில பெருகி வருது அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம் இல்ல. ஏற்கனவே 30 வயசா இருந்தது 25 வயது ஆனது மது குடிப்பதனுடைய துவக்கம் கல்லூரிகள்ல நடந்துச்சு, இப்ப பள்ளிகள்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப இது ஆரம்ப பள்ளிகளுக்கு இப்ப மாறப்போகுது, 10 வயசு 12 வயசுக்குள்ள. அப்ப இதனுடைய சீரியஸ் அரசு உணர்ந்ததா தெரியவில்லை. இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் இங்க மதுவிலக்கை அமல்படுத்தணும்னு கேட்கிறாங்க. அனைத்து கட்சிகளும், அதிமுகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இங்க மதுவிலக்கை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று ஒரே குரலில் சொல்லும் போது ஆளும் அதிமுக பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன? திரு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்போம். இந்த ஒரு நிகழ்வுக்கு அரசும் தான் பொறுப்பு இல்லையா? இந்த அரசு மட்டுமே பொறுப்பில்லை. அரசு, என்னுடைய கேள்வி அப்படிதான் வடிவமைச்சேன். அரசு தானே பொறுப்புன்னு கேட்டீங்க. அரசு மட்டுமே பொறுப்பில்லை, ஒட்டுமொத்த சமூகமே பொறுப்பு. தோழர் சொன்னார, திமுக முதலமைச்சர் இருந்த காலத்திலையும் அதிமுக முதலமைச்சராக இருக்கிற காலத்திலையும் இந்த காலத்திலும் தான் இவங்க தான் அதுல பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு. சங்க இலக்கியத்திலேயே பெண்கள் குடித்ததா, அந்த குடும்பங்கள்ல குழந்தைகள் கூட குடித்ததா இருக்கு. அரசாங்கம் சங்க இலக்கியத்துல அப்ப உள்ள மன்னர்கள் சாராயத்தை தெருக்க நான் அவர் பேசுன வரைக்கும் தலையிடல, சொல்லுங்க நான் பேசுறப்போ. ஆக அந்த சமூக அமைப்புல அது இருந்திருக்கு.
இந்த மாதிரி 3 வயசு குழந்தைக்கு மது எந்த சங்க இலக்கியத்துல இருக்கு? 3 வயசு குழந்தைக்கு மது அருந்தி அந்த குடும்பமே குடித்து தள்ளாடியது அப்படின்னு மாணவிகள் 4 பேர் இருக்கு. இப்ப பள்ளிக்கு போறக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடத்துல இல்ல எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சேர்ந்து வரல. எந்த சங்க இலக்கியத்துல 4 மாணவிகள் பள்ளிக்கூடத்துல இல்லங்க கல்விக்கூடத்துல பள்ளிக்கூடமே குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்க. எந்த பள்ளிக்கூடமே இல்லையே, பள்ளிக்கூடமே குருகுலத்துல எங்க இருந்தது? குருகுலத்துல எங்க இருந்தது சொல்லுங்க. சங்க காலத்துல எங்க பள்ளிக்கூடம் இருந்தது? சரி, குடும்பமாய் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் குடித்தனர். என்ன பொருள்? அதோட நீட்சியா அப்ப குடிக்கிறாங்க இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். அப்படி நியாயப்படுத்தல இல்ல. அப்படி சங்க இலக்கியத்துல குழந்தைகள் குடிச்சிருக்காங்க. எதுக்கு 21 வயசுன்னு மது கொடுக்க கூடாது? 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு மது கொடுக்க கூடாது எதுக்கு சட்டம் இருக்கு? அதாவது சங்க இலக்கியத்துல இருக்கு. நீங்க பேசினப்போ நான் குறுக்கிடல, அவர் பேசினப்போ குறுக்கிடல. என்ன முழுக்க பதில் சொல்ல விடுங்க. எனக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது அதனாலதான் நானும் பதில் சொன்னது இருக்கு. இப்போ இது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால புத்தர் சொன்னாரு கல்லுண்ணாமைய, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால வள்ளுவர் சொன்னாருன்னா இது எத்தனை தலைமுறைகளா இருந்து கொண்டிருக்கிற ஒரு சமூக குற்றம், ஒரு சமூக அரசியலமைப்பு சட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கொடுமைகள். காலங்காலமா அந்த கொடுமைகளை நம்ம நீக்கிறோமா இல்லையா? எதிர்ப்பது அரசாங்கம் தான் எதிர்க்குது. அரசாங்கம் தான் எதிர்க்குது. எங்க 20 அரசாங்கம் உடலுக்கும் உயிருக்கும் 21 வயசு 1 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இல்ல மதுவிலக்கு பிரச்சாரத்துக்காக அரசாங்கம் செலவழிக்குது. 1 கோடி ரூபாய் எவ்வளவு வருவா? எவ்வளவு வருமானம்? அதுக்கு என்ன செய்வது? அது மக்கள் தானே. இல்ல நீங்க இப்போ மது விலக்க கொண்டு வருவது. ஆனா மது உங்கள்கிட்ட தாங்க கேட்கிறேன். நான் என்ன பதில் சொல்றேன்னா, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் ஆசிரியையை கொலை செய்யறான். பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் ஆசிரியரோட ஓடி போறான். அதனால பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் கூட இருக்கிற சக மாணவியை கொலை செய்யறான். இந்த செய்திகள் அதெல்லாம் தடுக்க வேண்டியது அரசு மதுபான கடைகள் மாணவனுக்கு கட்டி அரசாங்கம் கொடுத்துடல. ஆனா இந்த கட்டத்துல மது அருந்திய மாணவிகள் வாங்கியது அரசு டாஸ்மாக் கடையில இல்லையா? டாஸ்மாக் கடையை வச்சிருக்கு, வேற கடையே இல்ல. ஆமா, இப்ப அரசு பொறுப்பா இல்லையா? 21 வயசுக்கு கீழே அதை வாங்கி இப்போ நீங்களும் நானும் அதை குறித்து விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி முழு அறிக்கை வரல. அதுல ஆசிரியர் தொடர்பு இருக்கா அல்லது வேறு யாராவது இதுதான் நடந்தது நீங்க சொல்ல முடியாது. ஏங்க இன்னைக்கு அது இன்னும் 21 வயதுக்கு கீழே மது கொடுக்க கூடாதுங்கிறது சட்டம். சர்வசாதாரணமா கிடைக்குதா இல்லையா? 21 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க வீட்டுல கொண்டு போய் வாங்கி வச்சிருக்கலாம். அந்த வீட்டுல இருந்து உங்க குழந்தைகள் எடுத்துட்டு போயிருக்கலாம். அல்லது யாராவது புகைப்பட ஆதாரங்கள் காட்ட முடியும். புகைப்பட ஆதாரங்கள் காட்ட முடியும். அந்த குழந்தைகள் அந்த சிறார்களுடைய நலன் கருதி நிச்சயமா நான் காட்டணும். அதாவது ஒரு விபத்து நடந்ததுன்றதுனால போக்குவரத்து துறையை கூட சொல்ல முடியாது. எங்க ஒரு ரயில் ஒரு விபத்துக்குள்ளானதுனால உயிருமே அரசாங்கமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு உயிரும் நமக்கெல்லாம் அதுல இது அரசியலாக்க வேண்டாங்கிறதான். இது அரசியலே கிடையாது. சொல்லிக்க பாருங்க, நீங்களே முதல்ல சொன்னீங்களே. அதாவது இது திமுக முன்னாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் பலர் கூக்குரல் இட்டார்கள், அடங்கி போனார்கள். இந்த கூக்குரல் வரும், இந்த கூக்குரல் எழும், திருப்பி இருந்திடம் இல்லாமல் அப்படியே ஓய்ந்து போகும். இல்ல தட் இஸ் a question to ask. நான் கேட்கிறேன், இன்னைக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அதீதமான மொமெண்டம் மதுவிலக்கு பிரச்சாரத்துக்கு எழுந்து அனைத்து அரசியல் கட்சிகளும், நீங்களே சொன்னது போல அதிமுக, நீங்களா அனைத்து அமைப்புகளும் உங்களை போன்ற சட்ட பஞ்சாயத்து அமைப்பு போல, அதோட மொமெண்டம் எங்க போச்சு? அந்த போராட்டம் எங்க? அதாவது இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, இதுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை தனித்தனியாக மிரட்டுவது. இப்ப பாத்தீங்கன்னா கோவன் ஒரு பாடல் எழுதினார், அவரை தூக்கி உள்ளப்பட்டார். இவங்க என்ன சமூகத்துக்கு சொல்ல வர்றாங்கன்னு, இந்த அரசாங்கம் யாரெல்லாம் மதுவுக்கு எதிராக போராடுவீர்களோ அவர்கள் எல்லாம் திரையில் தள்ளுவோம்,
என்று ஒரு பக்கம் அரசாங்கம் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுகவோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுல வந்து திமுக வேகமாக அவங்க சொன்னாங்க, நாங்க மதுவிலக்கை அமல்படுத்துவோம். இதே திமுக கருணாநிதி அவருடைய நெஞ்சுக்கு நிதியில மதுவிலக்கு மாயன்னு சொன்னவர் தான். இன்னைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் சொன்னாரு. ஆனா அவர்கள் சார்ந்த கட்சியை சார்ந்தவர் நடத்தக்கூடியவர்கள் முன்மாதிரியா முன்னாடியே நாங்க அந்த நிறுவனங்களை சாலைகளை நாங்க ஆலைகளை மூடுவோம் இது வரைக்கும் சொல்லல. ஆனால் அவங்க இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளவு சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு நாள் அவங்க நடத்தி இருந்திருக்கணும் இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அவங்க திமுக நடத்தி ஒரு நாள் விடுங்க. அன்னைக்கு மதுவிலக்கு தான் தமிழ்நாட்டுடைய பிரதான பிரச்சனை. அன்னைக்கு போராடிய கட்சிகள் அந்த போராட்டத்தை படிப்படியா குறைச்சி இன்னைக்கு இல்லாமலே நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த போராட்டம். யார் போராடினா போன வாரம் யார் போராடினா அன்னைக்கு குரல் அன்னைக்கே குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ண வேண்டியது. இன்னைக்கு அண்ணா ஹசாரே தொடர்ந்து போராட்டம் நடத்தினார், கடைசி வரைக்கும் நம்ம மண்டம் வச்சுக்கிட்டாரு. அது போல இன்னைக்கு தொடர்ச்சியாக அது சம்பந்தமான அரசியல் கட்சிகள் அறிக்கைகள் கூட இந்த சம்பந்தமா பதிச்சு. அதுதான் இந்த போராட்டங்கள் அது திமுக முன்னெடுத்து செல்ல வேண்டியது அவங்க கண்டிப்பாக செய்திருக்கணும். செய்யல. சின்ன சின்ன அமைப்புகளை அரசாங்கம் அதை முடக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அண்ணன், அவர் இதே மாதிரி சொல்லலாமா, இது மாதிரி இது சமூக பிரச்சனை அப்படின்னு. கண்டிப்பா இது அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு நீங்க தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. இதுல நீங்க இது சமூக பிரச்சனை யாரு மதுவிலக்கு வருது இருக்கட்டும், மதுவிலக்கு வரணுங்கிற கோரிக்கை இருக்கு. 21 வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மது கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கட்டாயமா அமல்படுத்தப்படுதா? நீங்க சொல்லுங்க. அதுதான் சட்டம். அமலாகுதா? அதுதான் விதி. அமலாகுதா? அது அமல் ஆகுது. அது அந்த தவறு மேல நடவடிக்கை பாயுது. நீங்க ஒரு நாள் எந்த டாஸ்மாக் கடை முன்னாடி வேணா யார் வேணா நிக்கலாம். நீங்க எவ்வளவு மாணவர்களுக்கு விற்கப்படுது, எவ்வளவு சிறார்களுக்கு விற்கப்படுதுன்னு கண்கூடா பார்க்கலாம். அதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் தேவையில்லை, கண்கூடா. அதாவது அந்த சட்ட விதி மீறலை அது யார் வேணாலும் சுட்டி காட்டி நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். அந்த பொறுப்பு உங்களுக்கு. 4 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளி மாணவி குடிச்சிட்டு ரகலை பண்றது, அது யார் அந்த மாணவி கொடுத்தது, அந்த கடை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்க டாஸ்மாக் எம்டிக்கு அனுப்பிச்ச கடிதம் 4 மாதம் ஆகிறது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ இந்த சம்பவத்தில் கூட அவர்கள் எல்லாம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை தான் அவர்கள் மேல எடுக்க முடியும். சட்டம் சார்ந்த நடவடிக்கையை தான் எடுக்க முடியும். இல்லங்க, சட்டத்தினுடைய மாணவிகளை ஜெயில பிடிச்சு போடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கல. நான் கேட்பது அந்த மாணவிகளுக்கு மது எப்படி விற்கப்பட்டது. நீங்க கடையில அந்த மாணவிகள் தான் வாங்கினாங்க. இது வரைக்கும் எந்த விதமான நிறைய கடைகளுக்கு போங்க, கண் கூட பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க பொத்தாம் பொதுல ஆதாரத்தோட நீங்க இந்த கடையில் இப்படி இருக்கு. நீங்க ஒரு ஊடகம் இல்ல, உங்களுக்கு தார்மீக கடன் இருக்கு, அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதான் குடிப்பழக்கம் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு பல ஆவணங்கள் இருக்கு. நீங்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லாம் போய் 13 வயசு 12 வயசு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வராங்க. அவங்களுக்கு எப்படி போகுது? கடையில விற்காம போகுது. கடையில தாங்க 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தரோம். அவங்க கொண்டு போய் தவறா பயன்படுத்தினா இதை அந்த தவறு நிரூபிக்கப்படுமானால் அரசாங்க நடவடிக்கை செஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு கடையிலையும் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் இல்லாட்டி வேற ஏதாவது ஆகணும், இதெல்லாம் கேட்டுத்தான் கொடுக்கறாங்களா? நீங்க பேசுவது பொத்தாம் பொதுவுல அரசியல்வாதிகள் பேசுற மேடை பேச்சு. ஒரு தார்மீகமா அதை எப்படி அது தவிர்க்கப்படணும், தடுக்கப்படணும், ஒழிக்கப்படணும். அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்ல, அரசாங்கத்துக்கு மாறுபட்ட கொள்கை இல்ல. அரசாங்கம் கூட இன்னைக்கு என்ன சொல்றது, அரசாங்கம் இது மத்திய அரசு தேசிய கொள்கை ஆகுதுன்னு. ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து, பிரதமரை அவருடைய இல்லத்துல சந்தித்து கோரிக்கைகளை கொடுத்தார். அதுல ஒரு வரி தேசிய கொள்கை இல்லன்னா அந்த கொள்கைக்கு மாறுன்னு அர்த்தமா? மற்ற கொள்கையெல்லாம் பேசிருக்கீங்க, காவிரியை பேசிருக்கீங்க. உங்களுடைய பிரையாரிட்டி எது இருக்கு? அதுதான் இந்தியாவுல
ஒரே மாநிலத்தில் கூட அதை அவர்கள் முழுமையா நடைமுறைப்படுத்த முடியல. எந்த மாநிலத்திலையும் குஜராத்தில் கூட முடியல. ஒரு பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வாங்க, ஒரு பிரைவேட் மெம்பர் பில் பார்லிமெண்ட்ல கொண்டு வாங்க. 90% நாடுகள் இந்த மதுவிலக்கை அமல்படுத்த முடியல. இது உலகத்தில் தோத்து போச்சு, இந்தியாவில் தோத்து போச்சு. எந்த மாநிலத்திலையும் முதலமைச்சருடைய தோழி சாராய காட்சியில விக்கல. எந்த மாநிலத்திலும் நடக்கல, இங்க நடக்குது. அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய யாராருக்கு பேர்ல இருந்துச்சு, அவங்க சசிகலா ஜெயலலிதா பிரச்சனை இப்ப யாரா பேர்ல மாறுச்சு, திரும்ப யார் பேர்ல இது என்னன்னா அவங்க சாராயம் நடத்துற கம்பெனில இருந்து சாராயம் டாஸ்மாக் மூலம் விற்கிறதுக்காகத்தான் மதுவிலக்கு கொள்கை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த மறுக்கிறது. என்னுடைய கேள்வி, குழந்தைகள் சிறார்கள் குடிக்கிறாங்க, சிறார்கள் கையில மதுவான போகுது, அவங்க கையில பெரியவங்க வாங்கி கொடுக்கறாங்க. அதுவும் பொதுமையான ஒரு கருத்து தான். நிறைய இடங்கள்ல கண்கூட பார்க்கக்கூடிய விஷயம், குழந்தைகள் குடிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு விற்கப்படுது அப்படின்னு. ஏதாவது ஒரு மெக்கானிசம் இருக்கா? நீ கடைகள்ல நீங்க இதுல ஆய்வு மகன் குடிச்சாரு நான் குற்றம் சாட்டுறேன், காந்தி மகனே குடிச்சாரு நான் குற்றம் சாட்டுறேன். ஹரிலால் காந்தி குடிச்சாரு இது பண்ணலாம், ஒப்பு போறோம். காந்தியை தோத்து போச்சு நான் சொல்றேன், ஒப்பு போறோம். நடைமுறைப்படுத்த காந்தி வந்து அவர் அண்ணன் என்ன சொன்னாரு, மதுவிலக்கு என்ன சொன்னாரு, அமல்படுத்த. என்னுடைய கேள்வி, மதுவிலக்கு குறித்த விவாதங்களை நம்ம நிறைய நடத்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய கேள்வி, சிறார்கள்ட்ட போவது அப்படிங்கிறது இது ஒரு சமூக பிரச்சனையுடைய வெளிப்பாடாகவும் உங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த மதுக்கடைகள் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அன்னைக்கும் சிறார்கள் இருந்தாங்க, அவங்க போகல, இன்னைக்கு போறாங்க. இன்னைக்கு ஆமா, தமிழகத்துல 6800 கடை இருக்குது. நீங்க பள்ளிக்கு போற இடத்துல அந்த காலத்துல அந்த மாதிரியான கடைகள் எல்லாம் மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெரு திறந்து வச்சிருக்காங்க. குளிர்பானங்கள் கிடைக்கிற மாதிரி இந்த பானங்களும் கிடைக்கிறது. நீங்க வந்து ஐயா சொல்றாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள், நிறைய பத்திரிகைகள் யூனிஃபார்மோட போய் கடையில வாங்குறத போட்டோ போட்டுருந்தாங்க. நாங்க அதை வந்து மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள்ல ஐடென்டி கார்டு வாங்கி ஏஜ் வெரிஃபை பண்ணி 21 வயது பூர்த்தி செஞ்சிருக்கிறவரான்னு பார்த்து தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுங்க பிளீஸ். எல்லா கடைகளும் கொடுக்கப்படுதா? அப்படிதான் 21 வயதுக்கு மிகையானவர்கள் தான் ஒரு அனுமானம் வச்சுக்கிட்டு தான் வந்து நீங்க டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் கொண்டு வா அப்படின்லாம் சந்தேகம் எழுந்தால் மறுக்கிறாங்க, தர முடியாது. நீங்க திருப்பி 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 இருங்க, பேசவே விட மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், புகைப்பட ஆதாரத்தை நான் உங்கள்கிட்ட காட்ட முடியும். நீங்க இப்ப இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டாஸ்மாக் கடைகள் அரசாங்கம் நடத்துது, பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகள்லாம் அவங்களே நடத்துறாங்க. அந்த நட்சத்திர விடுதி பார்ல யார் நடத்துறாங்க? அவங்களே நடத்துறாங்க. இந்த நட்சத்திர விடுதிகள் எல்லாம் வந்து 500 மீட்டருக்கு அந்தாண்ட கொண்டு போக போராடுங்களா? கண்டிப்பா அதுக்கும் நட்சத்திர விடுதி கூட 4வது மாடியில 5வது மாடியில அதுக்கும் போராட்டம். இது அரசியல் சார்ந்ததா இல்லங்க, நெறி சார்ந்ததா? எதுக்குங்க முன்னுரிமை கொடுக்கணும்? கோயில் பக்கத்துல, பள்ளி பக்கத்துல சொன்னீங்களே 500 மீட்டர் நட்சத்திர விடுதிகள் இப்படி எல்லாம் நட்சத்திர விடுதி விக்கல. நட்சத்திர விடுதியில பார்ல மேல ஏதோ ஒரு 4வது மாடியில 5வது மாடியில நீங்க சொன்னபடி மேல் தட்டு, இது
கீழ்த்தட்டுக்கு ஒரு நியாயம் சேர்ப்பதான் சமூகத்தினுடைய ஆதிக்க சக்தியினுடைய எப்போதுமான பிரச்சாரம். இன்னும் அடிப்படையா போவேன். அதாவது இதுவரைக்கும் உளவியல் வல்லுநர்களை இந்த மது பழக்கத்துக்கு வர்றவங்கள 2 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது உங்க ஆங்கிலத்தில் சொன்னா துக்கத்துக்காக டிராஜடியா, டிப்ரெஷனா கொஞ்சம் பேரு பண்ணு. இன்னும் சில பேரு வயசுல பேனா பிடிக்க வேண்டிய வயசுல பிடிச்சு தவறு நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. அது ஒரு மைக்ரோஸ்கோபிக் மிஸ்டேக். நீங்க வந்து அத மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நடக்கக்கூடிய விஷயமா அதிகரித்து வரக்கூடிய சிறார் மது பழக்கத்துடைய டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஒரு சின்ன வெளிப்பாடு என்ற அளவுல பார்க்கிறதா? நிச்சயமா இது நாமெல்லாம் அதீதமா கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சிறார்கள் நாளைய இந்தியாவுடைய எதிர்காலமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களா உருவாக்கத்துக்கு முன்பாகவே சிறார்கள் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேயே மதுவுக்கு அடிமையாவது அப்படிங்கிறது அந்த குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கே அவமானம், தேசத்துக்கே ஒரு ஆபத்தான ஒரு சமிஞை. நிச்சயமாக சமூகமும் சரி, அரசாங்கமும் சரி அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.